பங்கஜம். சொல்லுங்கண்ணா. விடுகதையில நீ மிந்தி இருந்தே நிறைய இடையில சொல்லிட்டு இருப்ப. ஆமாண்ணா. நீ எக்ஸ்பர்ட். நான் நான் இத டெய்லி சொல்றேன். ஆனா சொல்லக்கூடாதுன்னாலும் சொல்லித்தான் ஆகணும். ஆமாண்ணா. நீ குழம்பு, நீ சமையல்ல எக்ஸ்பர்ட்டா இருக்க. எந்த டாபிக்னாலும் நல்லா பேசுற. விடுகதையிலயும் நீ எக்ஸ்பர்ட். புகழ்ந்துகிட்டே இருக்கல பக்கத்து வீட்டுல அந்த சித்ரா மாமியில என்னடி அப்பா பாரு உங்க ஆத்துக்கார் உன்னை புகழ்ந்தே தள்ளிக்கிட்டே இருக்கிறா. ஏன் ஆத்துக்கார் எதுவுமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாளே அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் எங்க ஆத்துக்கார்கிட்ட ட்ரைனிங் அனுப்புங்கோ, அவர் அழகா கிளாஸ் எடுப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் நான். இதுல ஒரு ஆளு எவ்வளவு உனக்கு சேட்டை பாரு. மாமா நீங்க என்ன நீங்க பங்கஜ மாமிக்கு கூஜா தூக்குறாமே அப்படின்ற. அப்படிலாம் இல்ல 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 நான் சொன்னேன் சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன் இங்க வாடா அபிஷ்டு, எனக்கு நான் பங்கஜ மாமி பூஜா தூக்குறேன். சில நேரம் அவ எனக்கு வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு வருவா. இதுல என்னடா தப்பு இருக்கு அம்பி? ஏன்னா பூஜால காப்பி இருக்கு நாங்க குடிச்சுக்குவோம், வாட்டர் பாட்டில தண்ணி இருக்கு குடிச்சுக்குவோம். இதுல பூஜா தூக்குறதுல என்னடா தப்பு அப்படின்ட்டேன். ஆமா மத்தவா என்ன செய்யறாள்னே தானே பாப்பாளுங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அந்யோன்யமா இருந்துட்டா அவளுக்கு பொறுக்க மாட்டேன்றது. ஆமாண்ணா. இப்போ நான் சிலது சொல்றேன். நான் முன்ன யோசிச்சது அதெல்லாம் இப்ப சொல்றேன். இப்ப சிலது ஒரு புதுசா ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன். சூப்பர். பாருங்க, எப்போதும் மழையில் நனைவான் ஆனால் ஜரம் வராது, எப்போதும் வெயிலில் காய்வான் அவன் யார் சொல்லுங்க பாக்கலாம், ஆனா அவனுக்கு எதுவுமே ஆகாது. அது எனக்கு தெரிஞ்சு அதுவான்னு தெரியல பங்கஜம். நான் சொல்றேன், அது நம்ம அம்பர்லாவா கொடையா? சூப்பர் சூப்பர் சூப்பர், செம்மையா சொல்லிட்டீங்க போங்க. பரவாயில்ல, ஒன்னளவுக்கு எனக்கும் கொஞ்சம் இருக்குன்னு ஒத்துன்றியா? ஆமாண்ணா கண்டிப்பாண்ணா, நீங்க அறிவாளிண்ணா. இன்னும் நான் சொல்றேன் பாருங்கண்ணா. ஆனா இது இப்போ ஒரு க்ளூ கொடுத்துறேன். இது இப்ப யாருமே இல்லாம இருக்க முடியாது, ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் பாருங்க. தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான், அவன் யார் சொல்லுங்க பாக்கலாம். ஆகா, நமக்கு இப்ப நீ முன்னாடி சொன்னா பாரு, குனிஞ்சிட்டே போறான்னு சொன்னேன்ல. அதேதான் கண்டுபிடிச்சிட்டே. மொபைல் போன், அலைபேசி. ஆமாண்ணா சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா, செமல பாருங்க. நல்லா இருக்குல்ல? டேய் அம்பி, நோட் பண்ணிட்டியா? நீயும் எங்களோட சிரிச்சுட்டு இருக்காய், நோட் பண்ணிக்கோ. சொல்லு. இன்னொன்னு, இரு கொம்புகள் உண்டு, மானல்ல, வேகமாய் ஓடும் மானல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அவன் யார்? இரு கொம்புகள் உண்டு, மாடல்ல. ஆமா. கால்கள் உண்டு ஆனா மனிதன் அல்ல. ஆமா. வேகமாய் ஓடும். தெரியல பங்கஜம், நீயே சொல்லிருமே. சைக்கிள். ஆகா, இரு கொம்புகள் உண்டு, மாடல்ல, வேகமாய் ஓடும் மானல்ல, கால்கள் உண்டு மனிதன் அல்ல, அவன் தான் சைக்கிள். சூப்பர் சூப்பர், அருமை. இதெல்லாம் சிம்பிளா தம்பி, இது உனக்கு சிம்பிளா இருக்குல்ல, உனக்காண்டி அம்மா சிம்பிளா எடுத்துருக்கா பாரு. நல்லா சிரிக்கவும் வைக்குது, சிந்திக்கவும் வைக்குது. நாளைக்கு நீ அந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் தட்ட வரணும். ஆமா, நீ காஞ்சனா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் வரான்னு நீ புலம்பிட்டு இருப்ப. இந்த தடவை நீ தான் ஃபர்ஸ்ட் வர. ஓகே ஜமாய், சொல்லு பங்கஜம். இப்ப இன்னொன்னு இது எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துற, ஒரே டார்ச்சரான விஷயம் பண்ணும் இது. டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு, காசு வாங்காமல் போனாரு. இவர் எப்பனாலும் வருவாரு என்ன? ஆமா, எப்பனாலும் 24 hours சர்வீஸ் இவரு. ஆமாண்ணா, காசு மட்டும் வாங்க மாட்டாரு, ஆனா ஊசி போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. ஆமா, ஊசியில ஊசி போடுறவர் இவரு. ஆமாண்ணா. மஸ்கிட்டோ, கொசு. சூப்பர்ண்ணா. ஆனா இவர் ஊசி போட்ட உடனே நம்ம காய்ச்ச நெஜ டாக்டர்கிட்ட போய் ஊசி போட வேண்டியது. அது வேற வழி கிடையாது இல்ல? அது வேற வழி கிடையாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னொன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோடா, நோட் பண்ணிக்கோ. படபடக்கும் பளபளக்கும் மனசுக்குள்ள இடம் பிடிக்கும். அது என்ன? படபடக்கும்
சரி. பழக்கும் அப்படியே அழகா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். மனசுக்குள்ளேயும் ஆசையா இருக்கும் அது இது பண்ணணும்ட்டு. சூப்பர். ஆனா பயமாவும் இருக்கும். பயமா இருக்குமா? பயமாவும் நான் முதல் நீ சொன்ன உடனே பட்டாம்பூச்சி சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா பட்டாம்பூச்சியை பார்த்து பயப்பட மாட்டோம்ல. ஆமா, இது பயமாவும் இருக்கும், அப்படியே கலர்ஃபுல்லாவும் இருக்கும். ஆனாலும் பிடிக்கும். இன்னொரு ஒரு நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓ, இது இதோட இவங்க பிறந்த ஒரு சிவகாசியா இருக்குமோ? சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா, கண்டுபிடிச்சேனே. பட்டாசு சூப்பர். சூப்பரா சரி. அந்த பாரு பட்டாசுன்னு அம்பிய பாரு, தீபாவளிக்கு இப்பயே ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க போல. அவன் பாரு பட்டாசுன்னு அவன் கண்ணுல 1000 வருது பாரு அவன் கண்ணுல. ஒரே ஜாலியா இருப்பான் அவனுக்கு என்ன, உடனே ட்ரெஸ்ஸுக்கு உடனே கிளம்பிடுவான் ட்ரெஸ். இன்னொன்னு நான் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும்ண்ணா. சரி. இவன் ஒரு பேப்பர் தான், ஆனால் மதிப்பீடா இருப்பான். இவன் சாதாரண பேப்பர் தான், ஆனா மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் இவனுக்கு. ஆமா. அதுல காந்தி சிரிப்பாரா? ஆவானா, சரியா சொல்லிட்டேன். பாவானா, பணம் பணம். சாதாரண பேப்பருக்கு மனுஷா அவ்வளவு கொடுப்பான்னு சொல்லுவா இல்லையா? உண்மை. அதான் நான் நிகழ்ச்சி ஓப்பனிங்க அவன் பாரு 1ஆம் தேதி ஆனவன்னா பால் கேபிள் காரன் வந்துட்டான்னா இந்த பணம் தானே. ஆமாண்ணா, கண்டிப்பாண்ணா. அவெல்லாம் வந்த பின்னாடிதான் நம்ம சம்பளம் போட்டுட்டாளான்னு நம்ம இதுல பார்க்க வேண்டியதா இருக்குது.